ஆயத்துக்களின் தலைமையாக இருக்கக்கூடிய ஆயத்துல் குர்சியை பற்றி கடந்த வாரம் சில விஷயங்களை நாம் சொன்னோம். அதில் சில விளக்கங்களை இந்த வார தினத்திலும் பார்க்கலாம். இந்த ஆயத்துல் குர்சி என்பது அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒரு பெரிய வரம், ஒரு நியாமத். ரப்புல் ஆலமீன் அவனுடைய கண்காணிப்பை ஒரு மனிதனின் மீது போக்கஸ் ஆக்க வேண்டும். கண்காணிப்பு என்பது ரெண்டு வகை. ஒன்று அக்கறையோடு சார்ந்த கண்காணிப்பு, இன்னொன்று அவனை பழிவாங்க வேண்டும், அவனை தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற கண்காணிப்பு. இதில் இந்த ஆயத்துல் குர்சி எந்த கண்காணிப்பை பெற்றும் தரும் என்றால், கருணையோடு சேர்ந்த கண்காணிப்பு. உடல் சார்ந்த சுகத்தை பாதுகாத்தல், உள்ளம் சார்ந்த சுகத்தை பாதுகாத்தல், உடைமை சார்ந்த சுகத்தை பாதுகாத்தல். இந்த மூன்று விஷயங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினின் மீது போக்கஸாக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் வாழ்க்கையில ஆயத்துல் குர்சியை திரும்ப 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 தொடர்ந்து அவன் ஓதிய வண்ணம் இருந்திருக்க வேண்டும். அப்போது அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு அவன் மீது அதிகப்படியாக வந்து விடுகிறது. அதனால்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐங்கால தொழுகைக்கு பிறகு ஓதுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா, ஐங்கால தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர் எல்லா நேரமும் எல்லா காலமும் ஆயத்துல் குர்சியை போன்று ஆயத்துல் குர்சியை ஓதுவதை போன்ற ஒரு சூழலை உருவாக்கி கொள்கிறார். பொத்தாம் பொதுவா காலையில மாலையில நைட்ல அப்படின்ற மாதிரி இல்லாம, ஐங்கால தொழுகைக்கு பிறகு நீங்க ஓதுங்கன்னு சொல்லும் போது ஆயத்துல் குர்சியும் அவனும் ஒட்டியே இருக்கணும்ன்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறாங்க. ஒரு மூமின ஒரு மனிதனை பெற்றோர்கள் பாதுகாப்பாங்க. பெற்றோர்களை விட மேலாக ஈமானோடு சேர்த்து பாதுகாப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கலன்னு சொன்னா நம்முடைய ஈமான் நம்ம பக்கத்துல இருந்திருக்காது. அவங்க தான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம். எதுக்கு தாலீம்ல உட்காருங்கன்னு சொல்றோம்? ஒவ்வொரு ஹதீஸ நீங்க யார் சொன்னாலும் உட்கார்ந்து கேட்கணும். நீங்க அப்படி கேட்கும் போது தினசரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கண்காணிப்பு ரசூலுல்லாஹ் இல்ல, உலமாக்களுடைய நாவுகள்ல வாழ்றாங்களா இல்லையா? அப்ப தினசரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்களை நீங்க கேட்க கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உபதேசத்தை நீங்கள் நேரடியாக கேட்பதை போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா எனக்கு இப்படி ஒரு வழிகாட்டி இருக்கிறான். ஒரு ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பை ரசூலுல்லாஹ் சொல்லி கேட்கிறார். ஒரு நாள் பார்த்தா தொழுகையினுடைய சிறப்பை பத்தி கேட்கிறார். ஒரு நாள் பார்த்தா சொத்து மதிப்பு எப்படி, சொத்து வகையாராக்களை எப்படி பங்கிடணும் அப்படின்றத பத்தி கேட்கிறாரு. ஒரு நாள் பார்த்தா இறையச்சத்தை பத்தி கேட்கிற, ரசூலுல்லாஹ் சொல்றதை கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ்வோடு ரொட்டீனா அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். புஸ்தகங்கள், ஹதீஸ் புஸ்தகங்களை படிக்கும் போதோ ரசூலுல்லாஹை பத்தி பேசும் போதோ ஒருத்தர் இருந்து கொண்டிருந்தாருன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழுமையான ஒரு 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 இதுக்கு வந்துடுறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்காணிப்புக்கு வந்துடுறார். இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவனின் கண்காணிப்பு உனக்கு எப்போதுமே கிடைக்கணும்னு சொன்னா நீ ஆயத்துல் குர்சிய ஐங்கால தொழுகைக்கு பிறகு தொடர்ந்து ஓதி கொண்டிருக்க வேண்டும் சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணத்தை தவிர அவன் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைவதற்கு வேறு எந்த தடையும் இருக்காதுன்றாங்க ரசூலுல்லாஹ். நல்ல ஆய்வு செய்து பாத்தீங்கன்னா, மரணம் அடைஞ்ச உடனே சொர்க்கம் கிடைச்சிருமா? மரணம் அடைந்த உடனே சொர்க்கத்துக்கு அப்படியே நேரடியா போயிருவோமா? இல்லை. கபரில் அவன் புதைக்கப்பட்ட நேரத்தில் கபரில் பெருமானார் அவர்கள் சொல்வார்கள், சொர்க்கத்தில் அவன் இருக்க வேண்டிய அந்த பகுதியை திறந்து காட்டப்படுகிறது. திறந்து காட்டப்பட்டு உள்ளே இருந்து தென்றல் காற்று அவனுக்கு தரப்படுகிறது. தேவைப்பட்டால் அவனுக்கு உணவு பரிமாறப்படுகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! சாதாரணமான பாக்கியமா அது? அப்ப சொர்க்கத்துக்குரியவனா ஆகிறானா இல்லையா? ஆயத்துல் குர்சி ஐங்கால தொழுகைக்கு பிறகு ஓதியவருக்கு மரணத்தை தவிர சொர்க்கத்திற்கு செல்ல தடையேதும் இல்லை என்று சொன்னால் அவன் அடுத்து வாழக்கூடிய கபரு சொர்க்கமாக மாறுகிறது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. உயர்ந்த சொர்க்கத்தின் கபராக அல்லாஹ் நம்முடைய கபரை ஆக்குவானாக. வாழ்க்கையில் அதுக்காகத்தானே என்ன பாடுபடுறோம். உயர்ந்த சொர்க்கத்தை அடையறதுக்கு பனியில, வெயில்ல, மலையில என்னெல்லாமோ அல்லாஹ்வுடைய இபாதத்து செய்யறமே. அடுத்து ரமலான் வரப்போகிறது. பெரிய தியாகத்தை தலையில சுமக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இது அனைத்துமே யாருக்காக? லில்லாஹி வலில் ஜன்னா, அல்லாஹ்விற்காக, அவன் சொர்க்கத்திற்காக.
அதுக்கடுத்து சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிற்கு விளக்கம் தரக்கூடிய உலமாக்கள், இந்த ஆயத்துல் குர்சியை தன்னுடைய பிரியத்திற்குரிய இறந்துவிட்ட ஆன்மாக்களுக்காக சமர்ப்பணம் செய்வது, நன்மைகளை எல்லாம் அவர்களுக்கு சேர்ப்பிக்க செய்வதற்கிறது அல்லவா துவா, அது மெயின். இறந்த ஆன்மாக்களுக்காக நீங்கள் கேட்கக்கூடிய துவா தான் செய்யக்கூடிய நல்லறங்களிலேயே பெரிய நல்லறம். 40ஆம் ஃபாத்தியா வந்த உடனே சடங்கு சம்பிரதாயமா ஓதுறாரு, வருஷத்துக்கு ஒரு முறை சடங்கு சம்பிரதாயமா ஓதுறாரு. இது மட்டும்தானா? இது ஒரு பார்ட்டு தான். ஆனால் முழுமையாக ஆக்கப்பூர்வமாக எது கிடைக்கும்? இவர் செய்யக்கூடிய துவா அவருடைய பெற்றோர்களுக்கு செல்கிறது, இவர் செய்யக்கூடிய தர்மங்கள் அவருடைய பெற்றோர்களுக்கு செல்கிறது. அப்ப தர்மத்திலேயே மிகச்சிறந்த தர்மம் திக்ர், திக்ரிலேயே மிகச்சிறந்தது குர்ஆன், குர்ஆனுடைய ஆயத்துக்களிலேயே தலைமைத்துவம் மிக்கது ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சியை தன் பிரியத்திற்குரிய உறவுகளுக்காக ஒருவர் தினசரி இத்தனைன்னு சொல்லி ஓதி அதை ஹதியா செய்யறாரு, அது அப்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சேர்ப்பிக்கிறான். அப்ப எந்த தரஜாவை அந்த இறந்தவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான்டா? இவ ஓதி ஓதி அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய செய்ய ரசூல் சொல்லுவாங்க இல்லையா, மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் செல்ல எந்த மரணத்தை தவிர வேறு சொர்க்கம் செல்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தன்னுடைய கருணையினால இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கபராளிகளுக்கு கொடுக்கலாம். ஆய்வு செய்து பாருங்க. முஃபஸ்ஸிரீன்கள் சாதாரணமாக சொல்லிவிட்டு போகவில்லை, ஞானத்தோடு ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு விசாலமான எண்ணத்தோடு உங்கள் பிரியமானவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய கைமாறு இது ஆயத்துல் குர்சி என்பது. என் தந்தைக்காக யா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு 21 முறை அவங்க ஞாபகமாவே இருக்கு, எனக்கு எவ்வளவு பாதுகாத்துரு, அவங்கள நீ ஆபத்திலிருந்து பாதுகாக்கணும், விஷ ஜந்துக்களின் தீங்குகளில் இருந்து பாதுகாக்கணும். ஆயத்துல் குர்சி எல்லா பயங்களிலிருந்து பாதுகாக்கிறது அல்லவா? பயத்திற்கே பயத்தை காட்டிடும் ஆயத்துல் குர்சி, சாதாரணமானது அல்ல. என் தந்தையை விஷஜந்துக்களில் இருந்து பாதுகார், என் தாயை விஷஜந்துக்களில் இருந்து பாதுகார், நெருப்பு ஜுவாலையில் இருந்து பாதுகார். ரப்பே, கடுமையான கேள்வி கணக்கின் கஷ்டங்களில் இருந்து என்னை விட்டு மரணித்து விட்ட என் ஆன்மாக்களை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் ஆயத்துல் குர்சியை சமர்ப்பணம் செய்து அவர் செய்யக்கூடிய துஆ ஆக்கப்பூர்வமானது சகோதரர்களே. மரணத்தின் வலி, உலமாக்கள் சொல்றாங்க, மரணத்தின் வலி ஒருவனுக்கு லேசாக வேண்டுமாயின் ஆயத்துல் குர்சியை வாழ்க்கையாக்கி கொள்ளுங்கள். ஆயத்துல் குர்சி ஆகப்பெரியது. அது என்னமோ எல்லாருக்கும் மனப்பாடமா இருக்குதுன்னு சாதாரணமாக தெரிவதை போன்று உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அப்படிப்பட்டது அல்ல. ஆயத்துல் குர்சி மகத்துவம் மிக்கது, ஆயத்துக்களிலேயே தலைமைத்துவம் மிக்கது.